ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இவ்வளவு குடும்பங்களும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த தேசம் கர்த்தரிடத்தில் தலை வணங்கும். உன் உடன் பிறந்தவர்கள் தலை வணங்குவார்கள், உன்னோடு இருக்கிறவர்கள் தலை வணங்குவார்கள். வேத புஸ்தகம் எடுத்த நம்ம அன்னைக்கு சில கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காததுனால, நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியா படிப்பு வராததுனால பல பேர் இன்றைக்கு போய் என்னத்தை தான் நீ பார்த்த, நீ போய் என்னத்தையா கண்ட, நீ ஆண்டவரை தேடாத எத்தனை முறை சொன்னேன், கோயிலுக்கு போகாத எத்தனை முறை சொன்னேன், கேட்டியா? கேட்டி உனக்கு என்ன நடந்துச்சு என்று பல பேர் உன்னை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையே, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த பட்டணத்தில் பெரியவர்களாய் நீங்கள் தான் இருப்பீர்கள். இந்த பட்டணத்திலே கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஆண்டவர் ஒரு சிறிய ஆரம்பத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். நீ பெருகவே பெருகுவாய். நீ ஒரு வீடு தான் கட்டணும் நினைச்ச, நீ 2 வீடை கட்டுவ. நீ ஒரு வாகனம் நினைச்ச, கர்த்தர் இன்னொரு வாகனத்தை கூட தருவார். நீ 10 சென்ட் நினைச்ச, கர்த்தர் 1 ஏக்கரா உனக்கு தருவார். நீ 10 ஏக்கரா சொன்ன, கர்த்தர் 100ஆ மாத்தி தருவார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காவிட்டால், தேவன் உனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்காவிட்டால், நீ விசுவாசத்திலே தோற்று போனாய் என்று சொல்வார்களே. அதற்காகவே கர்த்தர் வீரியமாய் எழுந்து உன் தலைமுறையை கர்த்தர் நன்மையால் ஆசீர்வதிக்கிறார். உன் தலைமுறை பெரிய பிரில்லியன்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா உன் தலைமுறையை அநேக ஆயிரம் புத்திசாலிக்கு முன்ன கர்த்தர் எடுப்பித்து நிறுத்த போகிறார். நீ அதை பார்ப்பாய், நீ அதை பார்ப்பாய். நீ பெரிய படிச்சு பட்டம் பெற்ற ஒருவன் அல்ல. ஆனா கர்த்தர் சொல்றார், பல பட்டதாரிகளுக்கு முன்னே உன்னை தலைவனாய் நிறுத்துவேன், உன்னை உயர்ந்தவனாய் நிறுத்துவேன், உன்னை சிறந்தவனாய் நிறுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ சொல்ற விசுவாசத்தை பின்பற்றி வேத புஸ்தகத்தை கையில் ஏந்தியதினால் இவ்வளவு கண்ணீரையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு கஷ்டம் வந்ததோ என்று துயரப்படாதே. இனிமேல் இந்த வார்த்தையை நீ வாயால பேசக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டுக் கொடுக்கிற தெய்வம் அல்ல. நீ கெட்டு போக மாட்டாய். உன் சந்ததி பூமியில தலைத்து ஓங்கும். உன் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது அப்பா செய்ய போகிறார், இது அப்பா செய்ய போகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு நேரம் உன்னை உட்கார வச்சார். உங்களுடைய சபையில் இருக்கிற எண்ணி எழுதி வச்சுக்கோ. பைபிளை ஓரத்தில் எழுதி வை, ஒரு பேப்பர்ல. ஆண்டவரை நீங்க சொன்னீங்க சுவாமி, அடுத்த வருஷம் இதே நாள் வர்றதுக்கு முன்ன கர்த்தர் உங்க அத்தனை பேரையும் 1000 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிச்சு கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் வரப்போகிறது. கர்த்தருடைய நன்மை உண்டாவதை பார்க்கிறேன். ஓ ரிபாலா பரபா ஷந்து ரபா சிக்கரபு ரிபாலா கந்து ரக்கபா சிக்கலபா சுனபா துனிக்கரபா சிக்கரபு ரிபாக்கா துனிக்கபா சிக்கரபா துனிக்கபா ரிபந்துரிபிக்கபா சியந்தரபா. ஒரு வரம்பற்ற ஆசீர்வாதம், எண்ண முடியாத ஆசீர்வாதம், சிந்திக்க முடியாத ஆசீர்வாதம், எண்ணிக்கை கடந்தாத ஆசீர்வாதம், கட்டுக்கடங்காத ஆசீர்வாதம் உனக்கு தருவேன். உன் சந்ததிக்கு தருவேன், உன் குடும்பத்துக்கு தருவேன், உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். நீ மலையில் இருக்கிற பட்டணம் இருப்பாய். உன் வெளிச்ச தண்டைக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சத்துருவும் தலை வணங்குவார்.